பஜாஜ் ஃப்ரீடம் 125 வெர்சஸ் டிவிஎஸ் ரைடர் 125 யாருக்கு எது பெஸ்ட்? இந்த வேறுபாடு இரண்டு தயாரிப்புகளுக்கும் இடையே ரன்னிங் காஸ்ட் மற்றும் ஒட்டுமொத்த ரேஞ்சில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் சிஎன்ஜி மூலம் இயங்கும் உலகின் முதல் பைக்கான தனது ஃப்ரீடம் 124 மோட்டார் சைக்கிளை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது. பஜாஜ் நிறுவனத்தின் ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக் 3 விதங்களில் கிடைக்கிறது. ரூபாய் 95,000 விலையில் தொடங்கும் ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதே போலவே டிவிஎஸ் நிறுவனமும் ரைடர் 125 போன்ற பிரபலமான மோட்டார் சைக்கிள் மூலம் பசுமையை முன்னெடுத்துள்ளது. ஆனால் வழக்கமான பெட்ரோல் பைக்குகள் வழங்கும் செயல்திறன் மற்றும் அம்சங்களுக்கு இணையாக இது இருக்குமா? நீங்கள் விரைவில் புதிய 125cc பைக் வாங்க திட்டமிட்டிருந்தால் ஃப்ரீடம் 125 அல்லது ரைடர் 125 இரண்டில் எது வாங்கலாம் என்பதை முடிவெடுப்பதில் குழப்பமாக இருந்தால் வாங்க அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பஜாஜ் ஃப்ரீடம் 125 வெர்சஸ் டிவிஎஸ் ரைடர் 125 விலை விவரங்கள். பஜாஜ் நிறுவனத்தின் ஃப்ரீடம் 125 பைக்கின் டாப் எண்ட் வேரியண்டின் எக்ஸ்சேஞ்ச் ஷோரூம் விலை ரூபாய் 1,10,000. அதே நேரம் டிவிஎஸ் நிறுவனத்தின் ரைடர் 125 பைக்கின் டாப் எண்ட் வேரியண்டின் எக்ஸ்ஷோரூம் விலை ரூபாய் 1,03,000 ஆகும். இரண்டு பைக்குகளுக்கான விலை வேறுபாடு சுமார் 7,000 உள்ளது. எனினும் ஃப்ரீடம் பைக்கின் சிஎன்ஜி எரிபொருள் ஆப்ஷனானது எரிபொருள் விலை மற்றும் மைலேஜ் கிடைக்கும் தன்மையை பொறுத்து காலப்போக்கில் இந்த விலை வேறுபாட்டை ஈடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் ரைடர் 125 முழுக்க பெட்ரோலை மட்டுமே நம்பியுள்ளது. பஜாஜ் ஃப்ரீடம் 125 வெர்சஸ் டிவிஎஸ் ரைடர் 125 டிசைன். ஃப்ரீடம் 125 மற்றும் ரைடர் 125 இரண்டு பைக்குகளுமே மக்கள் பயண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளன. அதன் எக்ஸ்டெண்டட் சிங்கிள் பீஸ் சீட், தனித்துவமான 4 கவர்ஸ் மற்றும் பிரேஸ் ஹேண்டில் பார் ஆகியவற்றுடன் தனித்து நிற்கிறது. அதேபோல் டிவிஎஸ் ரைடரின் எல்இடி ஹெட்லைட் மற்றும் ஸ்லீக்கான சிலவுட் மூலம் அது அழகாக தோற்றமளிக்கிறது. பஜாஜ் ஃப்ரீடம் 125 வெர்சஸ் டிவிஎஸ் ரைடர் 125 என்ஜின். பஜாஜ் நிறுவனத்தின் ஃப்ரீடம் பைக் 125cc ஏர் கூல்ட் என்ஜின் 9.37 bhp பவர் மற்றும் 9.7 Nm பீக் டார்க்கை உற்பத்தி செய்கிறது. இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் டிவிஎஸ் நிறுவனத்தின் ரைடர் 125 பைக்கானது 11.2 bhp பவர் மற்றும் 11.2 நியூட்டன் மீட்டர் பீக் டார்க்கை வழங்கும் 124.8 cc ஏர் கூல்ட் இன்ஜினை கொண்டுள்ளது. டிவிஎஸ் ரைடர் அதிக பவர் மற்றும் டார்க்கை வழங்குவது மட்டுமின்றி குறைந்த இன்ஜின் ஸ்பீடிலேயே அவற்றை உருவாக்குகிறது. பஜாஜ் ஃப்ரீடம் 125 வெர்சஸ் டிவிஎஸ் ரைடர் 125 இன் அம்சங்கள். இரண்டு பைக்குகளுக்குமான முக்கிய வேறுபாடு எரிபொருள் பயன்பாடாகும். பஜாஜ் நிறுவனத்தின் ஃப்ரீடம் 125 டியூவல் ஃபியூவல் சிஸ்டமுடன் வருகிறது. 2 கிலோகிராம் சிஎன்ஜி சிலிண்டர் மற்றும் 2 லிட்டர் பெட்ரோல் டேங்குகளின் சிஎன்ஜி மற்றும் பெட்ரோல் என இரண்டு ஆப்ஷன்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். டிவிஎஸ் ரைடர் 125 10 லிட்டர் எரிபொருள் டேங்குடன் பெட்ரோலில் இயங்குகிறது. இந்த வேறுபாடு இரண்டு தயாரிப்புகளுக்கும் இடையே ரன்னிங் காஸ்ட் மற்றும் ஒட்டுமொத்த ரேஞ்சில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.